வேலவா வெற்றி வேலவா ஆறுமுக பெருமானின் அருள் அனைவரின் வாழ்க்கையிலும் என்றும் பொழியட்டும். முருகன் என்பது வேறு தெய்வம் மட்டுமில்ல, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும், நம்ம தடுமாறிட்டோம்னா ஒரு வழிகாட்டியாகவும், துன்பப்பட்டுட்டோம்னா ஒரு ஆறுதலாகவும் இருக்கார். மனிதர்கள்கிட்ட போய் நம்மளுடைய கஷ்டங்களை சொல்கிறத விட, தெய்வத்தினுடைய திருவடிகளில் போய் நின்றுட்டு வணங்கிட்டு நம்ம கஷ்டங்களை சொன்னாலே ஒரு பாரம் குறைஞ்சு நம் கஷ்டங்கள் எல்லாம் பனித்துளி மாதிரி கரைஞ்சு போயிடும். சிவபெருமானின் ஞான சக்தியாக அவதரித்தவர் தான் நம் முருகப்பெருமான். 6 முகங்களுடன் உலகை அருளால் காக்கக்கூடியவர் நம்முடைய கந்தன். அது மட்டும் இல்லை, பக்தர்களுடைய மனசில் என்றுமே வாழ்கிறார். திருப்பரங்குன்றம் முதல் பழமுதிர்ச்சோலை வரை 60 வீடுகளிலுமே அருள் புரிகிறார். ஒரே ஒரு முறை ஓம் சரவணபவ என்று மனமுருகி அழைச்சாலே போதும், முருகன் நம்ம துயரங்களையெல்லாம் களைஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பாதையை அமைச்சு தருவார். கண்டிப்பாக கடன் தொல்லை இருந்ததுனாலும் சரி, ரொம்ப மனக்கவலையோடு இருக்கும் இல்லையா, அந்த மனக்கவலையாகட்டும், நம்ம வீட்டில் இருக்க குடும்ப பிரச்சனையாகட்டும், உடல்நல குறைவாகட்டும் என எந்த சோதனை வந்தாலுமே முருகன் மீது நம்பிக்கை வச்சிட்டோம்னா மனசில் ஒரு தைரியம், துணிவு எல்லாமே பிறக்கும். முருகன் கோவிலுக்கு செல்வது மட்டும் இல்லை பக்தி, நல்ல எண்ணங்களோடு வாழ்வதுமே ஒரு பக்தி தான். பிறருக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். முக்கியமாக உண்மையாக இருக்கலாம். உண்மையாக இருக்கிறது முருக பக்தியினுடைய அடையாளம். முருகப்பெருமான் பார்த்தோன்னா ரொம்ப இதெல்லாம் ஆடம்பரமாக செய்யணும்னு ஆசைப்பட மாட்டார். நம்மால் முடிஞ்ச சின்ன உதவியாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சமாவது கொடுத்து உதவி செஞ்சாலே அவர் நல்லபடியாக ஏற்றுப்பார். வாயில்லாத ஜீவன்களுக்கு கூட நம்மால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யலாம். மேலும் பார்த்தோன்னா நம்ம தமிழர்களுடைய மிகவும் போற்றப்படும் தெய்வம் அதிகமாக பார்த்தோம்னா நம்ம முருகப்பெருமான் தான். இவர் யார்? சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய மகன். இவருக்கு நிறைய பேரெல்லாம் இருக்குது, நமக்கு அது ஏற்கனவே தெரியும். கந்தன்னு சொல்வோம், சுப்பிரமணியன் சொல்வோம், கார்த்திகேயன் சொல்வோம், செந்தில்நாதன் சொல்வோம், இப்படி பல பெயர்களால் நம்ம அழைப்போம். அசுரன் சூரபத்மனை அழிக்க தான் முருகப்பெருமான் அவதரித்தார். சிவனின் 3ஆம் கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகள் தான் சரவண பொய்களில் சேர்ந்து 6 குழந்தைகளாக உருவாச்சு. கார்த்திகை பெண்கள் அவங்கள வளர்த்துனாங்க அவரை, முருகப்பெருமானை. பின்னர் என்னாச்சு, பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாக இணைச்சு 6 முக முருகனாக ஆக்கினாங்க. வேல் ஞானத்தையும் வெற்றியும் குறிக்குது. முருகன் கையில் இருக்கிற வேல் என்ன குறிக்குது? ஞானத்தையும் குறிக்குது, வெற்றியும் குறிக்குது. பார்வதி தேவி முருகனுக்கு கையில் வேலை கொடுத்தார். வெற்றிவேல் வீரவேல் என்பது பக்தர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இப்போ நம்ம பாத யாத்திரையே போகும்போது என்ன பண்ணுறோம்? கையில் வேலை வச்சுக்கிட்டு அரோகரா அரோகரா இல்லைன்னா வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே முழங்கிட்டே போகிறோம். சூரசம்ஹாரம்னா என்னங்க? சூரபத்மனுடன் நடந்த போரில் முருகன் வெற்றி பெற்றார். சூரபத்மனை அழிச்சது இல்லாமல் அவரை என்னவா மாற்றிக்கிட்டார்? மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் கூடையே வச்சுக்கிட்டார். மயில் முருகனின் வாகனமாகவும் சேவல் கொடி சின்னமாகவும் ஆனது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவங்க கெட்டவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள அழித்து அவங்க கெட்ட குணங்களையெல்லாம் அகற்றி அவங்கள நல்லபடியாக ஆக்கி இன்னொரு பிறவி, அதாவது மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினார் இல்லையா? அந்த மாதிரி நாமும் என்ன பண்ணணும்? நமக்கு யாராவது தீங்கு செஞ்சாலுமே அதை நம்ம நன்மை செய்கிற மாதிரி, இல்லைன்னா அதை அவங்கள விட்டு போயிடணும். அதை நமக்கு உணர்த்தக்கூடியதான் இந்த கருத்து. 6 வடை வீடுகள் என்னென்ன இருக்குது? திருப்பரங்குன்றம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. இரண்டாவது வீடு திருச்செந்தூர் முருகன், அது 2வது படை வீடு. 3வது
பழனி முருகன் 3ஆம் படை வீடு. 4வது சுவாமிமலை முருகன். 5வது திருத்தணி முருகன். 6வது பழமுதிர்ச்சோலை முருகன். இப்படி 6 பட வீடுலையுமே நம் முருகப்பெருமான் அருள் செஞ்சிட்ருக்காரு. முருகன்னாலே அறிவு, துணிவு, ஒழுக்கம் ஆகியவற்றினுடைய அடையாளம் தான் நம் முருகப்பெருமான். அறிவாக இருக்கணும், துணிச்சலோடு இருக்கணும். ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒழுக்கத்தோடு வாழணும். இது எல்லாமே நம்ம முருகனுடைய அடையாளம் தான். முருகனை கும்பிட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்துடும். அடுத்து பக்தர்களுக்கு தன்னம்பிக்கையும் மன வலிமையும் அளிப்பார். தன்னம்பிக்கை எதுக்கு வேணும் நமக்கு? நம்மால் முடியும், நான் சாதிப்பேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே நம்ம நம்பிக்கை செலுத்துறதா தன்னம்பிக்கை. மன வலிமைனா என்ன? எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே அந்த மனம் வலிமையாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய, அதாவது ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த வலிமை நமக்கு வேணும். அந்த மன வலிமையை அளிப்பவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான். முருகர்கிட்ட போய் கஷ்டம் கொடுக்காதே நம்ம வேண்டக்கூடாது. எனக்கு கஷ்டத்தை கொடு, ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய, நீக்கக்கூடிய வலிமையை கொடு, மன வலிமையை கொடுந்தா வேண்டிக்கணும். என் கூட நீங்கள் எப்போவுமே இரு, அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், எல்லா நேரங்களையுமே என் கூட இருந்தாலே எனக்கு போதும், நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முருகர்கிட்ட கேட்கணும். நான்லாம் எப்போவுமே அப்படிதாங்க. நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கவே மாட்டேன். என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னால் மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது, அவங்கனாலேயும் எனக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது. நீ எப்போவுமே என் கூடவே இரு என் முருகா அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டிப்பேன். அந்த மாதிரி வேணுனாலே போதும். பணம் வேணும், காசு வேணும், இதெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கக்கூடாது. உண்மையாக வேணுனாலே நமக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது அமையும் இல்லைங்களா? அது போதும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, 3 வேளைக்கான உணவு, ஒரு நல்ல வேலை, போடுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ், அதாவது துணிகள், இது மட்டும்தான் நமக்கு தேவை. அடுத்தவங்கள பார்த்தாலே நமக்கு அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களேன்னு தோணும். அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதே நமக்கு மற்றவர்கள்கிட்ட இருக்கிறத விட ஒரு சிறப்பானது, அதை பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நாம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டாலே அடுத்தவங்ககிட்ட இருக்கிற பொருள் மேலேயாகட்டும், அவங்க மேலேயாகட்டும் பொறாமைங்கிறது வரவே கூடாது. இதெல்லாம் உணர்த்தக்கூடியதான் முருக பக்தி. இதை நாம் தினந்தோறுமே கடைபிடித்தாலே போதும், வாழ்க்கையில் சிறப்பாக உயரலாம். தினந்தோறும் முருகனுக்கு ஒரு பக்தியோ இல்லைன்னா ஒரு சூடம் பொருத்தி வச்சாலே போதும். 2 வேளை விளக்கேற்றி ஒரு சூடம் பொருத்தினாலே போதும், அவர் நம்மளுடைய பக்தியை ஏற்றுப்பார். ஆடம்பரமாக அபிஷேகம் பண்ணி அவருக்கு செலவாங்கி இதெல்லாம் வணங்கணும்னு அவசியமே இல்லை. சின்ன படம் போதுங்க, அதில் அவருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம நெற்றியில் நல்லா திலகம் விட்டுட்டு வணங்கினாலே அவருடைய அருள் நமக்கு எப்போவுமே கிடைக்குங்க. அதை தவிர நமக்கு வேறு என்ன வேணும்? முருகனை நீங்கள் வணங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறையா வரும். நிறைய சோதனைகள் வரும். நான் இப்போவுமே நிறைய சோதனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்த்தக்கூடியதான். ஒன்று நம்மளை விட்டு போகுதுன்னா ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அதை விட சிறப்பான ஒன்று நமக்கு வாழ்க்கையில் சேருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேரும். நம்ம எண்ணம் தானே வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மாவா சொன்னாங்க? அதனால தான் நேர்மறையான எண்ணங்களை நம்ம நினைக்கணும். எப்போவுமே எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா அதுவே நம்ம ஆயிடுவோம். இதை மட்டும் கடைபிடித்தாலே போதும். முருகனை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வணங்கிட்டே இருங்க. எல்லா துன்பங்களும் பனி மாதிரி கரைஞ்சு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அரோகரா முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சரவணபவ இப்படியும் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.